93 உண்மையாக நடந்தது. 93 வயசு அந்த கிழவனுக்கு. உயிர் போக மாட்டேங்குது. நவநாள் வச்சாங்க, மெழுகுதிரி கொளுத்தி என்ன பண்ணாங்க. அப்புறம் அந்த ஊருக்கு பட்டம் பெற்று புதுசாக ஒருத்தர் போகிறார், வகு சாமியார், சின்ன சாமியார். தம்பி, நீ கைராசிக்காரன்னு கேள்விப்பட்டேன், நீ கொடுத்தா போயிடுவோம்ல. ஆமாம், ஆண்டவர் அதுக்காகவே என்னை அருள் பொழிவு செய்திருக்கிறார். எங்கே இருக்கார் தாத்தா? நீங்களும் வாங்க. நாங்கள் ஏன் வர சாமி, நீங்கள் பாவசனம் கேட்பீங்க, ஏதாச்சும் போயிட்டு வாங்க. போயிட்டு வர வேண்டியதானே பேசாமல் கிட்ட போய் நின்று, தாத்தா உங்களுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்டிருக்கேன். டக்குன்னு பிடிச்சிட்டாரு கையை அந்த தாத்தா. பிடிச்சிட்டு, என்ன தாத்தா வேணும்னு. நான் தனியாக பயமாக இருக்கு, நீ வாண்டிருக்க. அவ்வளோதான், விட்டுட்டு ஓடினவர் தான். இது ஏன் அவர் கேட்குறாரு? இருந்தாலும் பிரச்சனை, இறந்தாலும் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? மகிழ்ச்சியாக வாழ முடியாதா? இங்கிருந்தோ ஒரு குரலொலி வருகிறது. அது நமது தெற்றரவு மாதாவிடமிருந்து.